ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி என்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் அல்ல அந்த விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை ரகசியத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பல பேருக்கு வாழ்க்கையில் நானும் உயர்ந்த நிலைக்கு வர முடியாதா, எவ்வளவோ உழைக்கிறேன்னு சார், நான் பெரிய லெவலுக்கு வர முடியலையே, நான் வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு வாழ்ந்தவர்கள் சொல்லக்கூடிய பாடம் என்ன? பல இடங்களில் போய் வாஸ்து பார்க்குறோம், பல குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம். அப்படி வாஸ்து பார்க்கிற போது சாதாரண மனிதர்களையும் பார்க்கிறோம், கோடீஸ்வரர்களையும் பார்க்கிறோம். ஏழைகள் வீடுகளுக்கு வாஸ்து பார்க்கறது இல்லை, ஏன்னா அவர்கள் வாஸ்துவுக்கு கூப்பிடுறது இல்லை. மிகப்பெரிய வாழ்ந்து பெரிய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், கோடீஸ்வரர்கள் வாஸ்து ஆலோசனை பார்க்குறாங்க. அவர்களுடைய வீடுகளுக்கு போகிற போது நான் கவனிச்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்படி வாழ்க்கையில் இவர்கள் கோடீஸ்வரர்கள் ஆனார்கள், எதை கடைபிடித்தவர்கள் இப்படி ஆறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புத ரகசியம் அவர்கள் வீட்டுடைய பூஜை அறை. ஒரு வீட்டில் பூஜை அறை அப்படின்னு ஒன்று மிகச்சிறப்பாக அமைந்து விட்டால் எப்படிப்பட்ட நிலையில் உள்ள மனிதனை கூட கோடீஸ்வரனாக ஆக்கிவிடும். சார், எங்கள் வீட்லேயும் தான் சார் நான் பூஜை ரூம் வச்சுருக்கேன், நான் கோடீஸ்வரன் ஆகலையே அப்படின்னு சிலருக்கு தோணும். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வ படங்கள், தெய்வ சிலைகள், அவற்றுக்கும் நம்முடைய ஜாதகத்திற்கும் நெருங்கின தொடர்பு உண்டு. முதல்ல நம்முடைய வீட்டு பூஜை அறை எப்படி இருக்கணும்? பக்தி மனம் கமழணும். ஒரு கோயிலை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறோம். ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி இருக்கும்? ரொம்ப மன அமைதி நமக்கு கிடைக்குது. பெரிய சப்தங்கள் இல்லை, ஆரவாரங்கள் இல்லை, அமைதியாக மனம் உருகி அந்த தெய்வத்தை வழிபடுகிறோம். நம்மளுடைய மனசுடைய அந்த வேவ்லென்ஸும் அந்த வேவ்லேருந்து அங்கே அப்படி சிங்க்ரனைஸ் ஆகுது பாருங்க, நம்ம காரியங்கள் ஆகுது. இப்போ நம்ம வீட்டு பூஜை அறை எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டு பிள்ளைங்க ஒரு பக்கம் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு, டிவியில் வால்யூம் அதிகம் வச்சுக்கிட்டு, நம்ம மனசில் ஆஃபீஸ் கவலைகளை நினச்சிக்கிட்டு பூஜை ரூமில் போய் சாமியை கும்பிட்டு கன்னத்தில் அரகரான்னு போட்டுக்கிட்டா காரியம் நடந்துருமா? பூஜை அறைங்கிறது எப்படி இருக்கணும்? பக்தி மனம் கமிழணும். முதல்ல பூஜை அறையில் இருக்கக்கூடிய படங்களை நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கணும். விக்கிரகங்களை ரொம்ப தூய்மையாக வைக்கணும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகம் அதோடைய அளவு இருக்குது பாருங்கள், நம்முடைய ஒரு ஜான் அளவுக்கு மேலே போகக்கூடாது, அளவு அவ்வளவுதான் இருக்கணும். அப்படி இந்த பூஜை அறையில் உள்ள விக்கிரகங்களை வைத்துவிட்டு எப்பொழுதுமே ஒரு வாசனை ததும்பக்கூடிய இடமாக பூஜை அறை இருக்கணும். அந்த இடத்துல உட்கார்ந்து அமைதியாக தியானம் பண்ண முடியணும். ஏதோ ஒரு சப்தம் வந்து காதில் விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேருடைய ஜாதகங்கள் அங்கு பேசும். உங்கள் குடும்ப சூழல் எப்படி உருவாகுது? உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் தானே. சிலருக்கு நல்ல வீட்டுக்காரர் அமைகிறார், சிலருக்கு வாழ்க்கையே என்னங்க எப்படி ஆகிப்போச்சு, மாட்டிக்கிட்டோமேன்னு நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய ஜாதகம். அப்போ நம்ம வீட்டு பூஜை அறைக்கும் எது காரணமாக இருக்க போகுது? நம்மளுடைய ஜாதகப்படி எப்படி சுவாமி படத்தை வைக்கணும் அப்படிங்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டு பூஜை அறை மூலம் நாமும் கோடீஸ்வரன் ஆகலாம். அந்த ரகசியத்தை தான் சொல்ல போகிறேன். பொதுவாக பூஜை அறை அமைக்கிறதுக்கு 2 திசைகள். முதல்ல திசையை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஒன்று கிழக்கு திசை பார்த்து பூஜை அறை அமைப்பது, இன்னொன்று மேற்கு திசை பார்த்து பூஜை அறை அமைப்பது. அப்போ கிழக்கு திசை பார்த்து யார் வைக்கிறங்க? பூஜை அறை கிழக்கு திசை பார்த்து வைக்கிறாங்க சில வீடுகளில். நம்ம போயிருக்கோம் அந்த வீட்டுக்கு, பார்க்குறோம். ஏன் அவங்க கிழக்கு திசை பார்த்து வைக்கிறாங்க? சில வீடுகளில் ஏன் மேற்கு திசை பார்த்து வைக்கிறாங்க? என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? நம்ம யோசிச்சது இல்லை. யோசிச்சா பெரிய ஆள் ஆயிடலாம். நம்ம யோசிக்கிறது இல்லை பாருங்கள். இன்றைக்கி அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க.
உங்களுடைய ராசி மேஷ ராசியாக இருந்தால் நீங்கள் கிழக்கு திசை பார்த்து தான் உங்களுடைய வீட்டு பூஜை அறையை வைக்கணும். உங்களுடைய ராசியே ரிஷப ராசியாக இருக்கு வச்சுக்கோங்க, அது பெண்மை தத்துவம் புரிந்த ராசி. ஒரு பூஜை அறையை அமைக்கும் போது ஆண்மை தத்துவம் பொருந்தியவர்களா, ஆனா பிறந்தவங்களான்னு கிடையாது, ஆண்மை தத்துவம் பொருந்தியவர்களா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஆம்பளை சார் அதனால நான் கிழக்கு தேசம் பார்த்து வைக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய ராசி ஆண் ராசியா பெண் ராசியா அப்படின்னு பார்க்கணும். ஆண் ராசிகளில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டுடைய பூஜை அறை கிழக்கு திசை பார்த்து வச்சு பாருங்க. அது என்னங்க ஆண் ராசி? உங்களுடைய ராசி மேஷ ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, அதே மாதிரி தனுசு ராசி, கும்பராசி. இந்த 6 ராசிகளில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ஆண் தத்துவம் அங்கே வேலை செய்யும்னு அர்த்தம். அப்போது ஆண் தத்துவம் பேசுகிறது அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்கும்போது கூட என்ன சொல்கிறோம், கிழக்கு திசை தான் ஆண் தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வீட்டுடைய கிழக்கு திசையை அப்படி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மக்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. சில வீடுகளில் ஆண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வெக்கப்பட்டு வாழ்க்கையில் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை கிடைக்காது. மனைவி நீ எல்லாம் ஒரு ஆளான்னு பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இடங்களில் கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அந்த வீடுகளில். சரிங்களா? அப்போது ஒரு ஆண்மகன் தன்னுடைய வாழ்க்கையில் சிறந்து வரணும்னு நினைச்சாலும் சரி, நீங்கள் ஆண் ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, கிழக்கு திசை பார்த்து முதல்ல பூஜை ரூம் அமைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆண் ராசிகள் யார் யாருன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ மேற்கு திசை பார்த்து சாமி படத்தை வைக்கலாமா? வைக்கலாம். அது யார் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண் ராசிகளில் பிறந்தவர்கள் மேற்கு திசை பார்த்து தான் பூஜை ரூமை வைக்கணும். அந்த மேற்கு திசையை குறிக்கக்கூடிய அமைப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூஜை படங்கள்லாம் யார் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி. இந்த 6 ராசியை சேர்ந்தவங்களும் மேற்கு திசை பார்த்து தான் உங்கள் வீட்டில் பூஜை ரூமை அமைக்கணும். இதுதான் மிக முக்கியமான அடிப்படையான விதி. அப்போ முதல்ல வீட்டு பூஜை ரூம் சுத்தமாக இருக்கணும், அது உங்களுக்கு சொல்லிட்டோம். இரண்டாவது, எப்படி திசை பார்த்து இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ரூம் சிறப்பாக இருக்கும், எந்த திசை பார்த்து எந்த ராசிக்காரங்க அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து ஒரு கேள்வி வரும், திசையெல்லாம் பார்த்து வச்சுட்டோங்க, என்ன சாமியை வைக்கிறதுங்க? அதுக்கு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும்ல. இஷ்டத்துக்கு ஒரு சாமியை வைக்கிறதா? ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே ஒரு படத்தை கொடுக்குறாங்க, கொண்டு வந்து மாட்டுறோம். யார் வீட்டுக்கோ போகிறோம், அவங்க ஒரு படத்தை கொடுக்குறாங்க, கொண்டு வந்து மாட்டுறோம். ஒரு துணிக்கடைக்கு போனால் கூட இப்போ ஒரு சாமி படத்தை சில பேர் கொடுத்துட்றாங்க, அதை கொண்டு வந்து மாட்டுறோம். எல்லாம் சாமி படமாக இருக்கு, கிஃப்ட்டு வேறு நிறைய வருது, அந்த சாமி படத்தெல்லாம் மாட்டிருக்கோம். வீடு முழுக்க சாமி அறை, ஆனால் வீட்டில் இறை அருள் தான் இல்லை. அதுதானே சூழ்நிலை. அப்போ நமக்கு தெய்வ அனுக்கிரகம் வேணுமே. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவனையும் சொல்கிறாங்க, சில வீடுகளுக்குள்ளே நுழையும் போது நமக்கே தெரியும் இங்கே தெய்வ அருள் ரொம்ப இருக்குங்க, நல்லா இருக்குங்கன்னு சொல்கிறோம் வாஸ்து பார்க்கும்போது. அப்போ தெய்வ அருள் சில இடத்துல இருக்கே, சில இடத்துல அது இல்லையே. சாமி படம் தானே நிறைய தானங்க மாட்டியிருக்கோம். பெரிய அளவுக்கு நாங்கள் பூஜை அறைய பாருங்க, அப்படி மாட மாளிகை மாதிரி ஒரு கோயில் மாதிரியே டிசைன் பண்ணியெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்க அப்படின்னு காட்டுறாங்க. கோயில் இருக்குது, கோயில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனைத்தான் நான் தேடியும் கண்டேன் இல்லைங்கிறார் கவிஞர். அப்போ எல்லாமே இருக்குங்க, சாமியை காணுமேங்க. எங்கெங்க போச்சு அந்த சாமி அப்படின்னா, இறை அருள் அங்கே வருவதற்கு தான் அடிப்படைகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் அந்த தெய்வ படங்களை சுத்தமாக வைக்கிறீங்க, எந்த திசைன்னு முடிவு பண்ணிடுறீங்க. அதற்குள்ளே முக்கியமானது எந்த சாமியை வைக்கிறதுன்னு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், விளக்கேற்றக்கூடிய முறை. உங்கள் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றணும். என்ன மாதிரி தீபம் ஏற்றணும், என்ன நோக்கம் நமக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் தீபம். ஏன் எனக்கு ஒரு கடன் தொல்லை இருக்குது, எனக்கு உடம்பு படுத்துது, என் வீட்டில் ஒற்றுமை இல்லை, எனக்கு திருமண தடை இருக்குது, இப்படி ஏதாவது வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி கிரக கோளாறுகள்னு பேர் இதுக்கு. அப்படி இருக்கக்கூடியவங்க சாமி படம் இருக்குது பாருங்க, அந்த சாமி படத்திற்கு இடதுபுறமாக தீபம் ஏற்றணும், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். சாமி படங்களுக்கு இடதுபுறமாகத்தான் தீபம் ஏற்றணும். அது நல்லெண்ணெய் தீபமாக இருக்கணும். எனக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை வேணுங்க அப்படின்னு கேட்குறவங்க மட்டும் நெய் தீபம் ஏற்றணும். இது சாமி படத்துக்கு
வலதுபுறமாக வரணும். இதெல்லாம் சூட்சுமங்கள். இதை யார் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க? இதை நம்ம எங்கே கற்றுக்கிட்டோம் கேட்டிங்கன்னா, வாழ்வாங்கு வாழறாங்க பாருங்க அவங்க வீடுகளில். இதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட முறையைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். செய்து பாருங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையும் அமையும் என்பது உறுதி. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.